அதிமுக பேரச் சொன்னா மதிமுக பேரச் சொன்னா மனசுக்குள்ளால அடிக்குதம்மா மக்கள் குறை தீரும் நேரமம்மா மனசுக்குள்ளால அடிக்குதம்மா மக்கள் குறை தீரும் நேரமம்மா மதிமுக பேரச் சொன்னா மதிமுக பேரச் சொன்னா மனசுக்குள்ளால அடிக்குதம்மா மக்கள் குறை தீரும் நேரமம்மா மனசுக்குள்ளால அடிக்குதம்மா மக்கள் குறை தீரும் நேரமம்மா விவசாய மாநாட்டுக்கு வேண்டிக்கத்தான் போறேன் புள்ள விவசாய மாநாட்டுக்கு எந்த கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடுகிறதோ அந்த கண்ணீரை துடைப்பதற்கு எந்த வயிறு பசியால் துடிக்கிறதோ அந்த வயிற்றில் பால்சோறு வார்ப்பதற்கு பொதுவாழ்வில் தனக்கு கிடைத்த ஊசி முனை அளவு வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்துகின்ற மனிதநேய சிகரம் 6 கண்டங்களில் 100 நாடுகளில் வாழுகின்ற 10 கோடி தமிழர்களின் வாழ்வுரிமை போராளி ஆதிக்கத்தின் ஆணிவேர் எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் அதை தேடி அழிக்க பிறந்த எங்கள் திராவிட சூறாவளி திக்கெல்லாம் வீரம் பேசும் திருநெல்வேலி சீமை திராவிட இயக்க அரசியலுக்கு தந்த நன்கொடை தமிழினத்தின் ஒரு பெரும் உயிர்காவலர் தன்னேர் இல்லா தலைவர் எங்கள் உயிரில் கலந்து உணர்வில் நிறைந்த ஆருயிர் தலைவர் வைகோ அவர்கள் இதோ மாநாட்டு பேருரை நிகழ்த்த வருகிறார்கள். இனி புயல் வீசட்டும், பகை நடுங்கட்டும், படை பெருகட்டும். மக்கள் அறிந்தி வளர்மின் நுமக்கு மிக்கோரில்லா வீரமாய் பறந்து முது சுதந்திரத்தின் முத்திரையாகி இது பரிணமித்தும் இதயத்து உரைக அந்நியன் கைப்படா எந்நீர் கற்புக்கு இழிவுரின் மார்பினின்று இதுவே சோரியாய் பொழிக நீர் பொன்றிடும் அளவும் என்று ஜீவகன் போர் முழக்கம் செய்த வீரபூமியில் திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவரான ஈத்தாமொழி திரவியம் அரங்கில் முத்துக்குமார் உடல் தமிழகத்தை எழுப்பியது. என்னுடைய உடல் 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு செல்கின்றேன் என்று தணலுக்கு தன்னையே தந்த உபகண்டம் இதுவரை சந்தித்திராத தியாக மாமணி வீரமங்கை செங்கொடி வளாகத்தில் நடைபெறுகிற பேரறிஞர் அண்ணா அவர்களின் 103வது பிறந்த நாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திறந்தவெளி மாநாட்டின் தலைவர் குற்றாலத்து கொட்டிடும் அறிவியன தமிழ் சொற்களை தன் நாவிலே தாவ விடுகின்ற சோழல் வல்லான் கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளர் ஈடு இணையற்ற மறுமலர்ச்சி ஏவுகணை பகைவர்களை பதறச் செய்கின்ற இயக்கத்தின் வாய்மையும் வலிமையும் நிறைந்த படை கருவி
என் ஆருயிர் இளவல் நாஞ்சில் சம்பத் அவர்களே, சோதனைகள் முற்றுகையிட்ட காலத்தில் எங்களுக்கு தோள் கொடுக்க துணை நிற்கின்ற மாநாட்டின் திறப்பாளர், இமயம் தொலைக்காட்சியின் நிறுவனர், ஆருயிர் சகோதரர் ஜெபராஜ் அவர்களே, எனது ஆருயிர் சகோதரர்கள், கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, பொருளாளர் டாக்டர் மாசிலாமணி, துணை பொதுச் செயலாளர்கள் நாசரேத் துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன், உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளே, இன்பச் செழிப்பாக கழக கண்மணிகளுக்கு நெஞ்சிலே கிளர்ச்சியை மூட்டிய ஏற்ற காலத்தில் எங்களுக்கு வாழும் கேடயமாக வருவேன் என்று எங்களுக்கு உதவிட வந்திருக்கின்ற பேராசிரியர், மரியாதைக்கும் அளவற்ற அன்புக்கும் உரியவரான ஆருயிர் சகோதரர் அப்துல்லா பெரியார் தாசன் அவர்களே, இந்த மாநாட்டில் கழகத்தினுடைய கொடியை உயர்த்தி வைத்த மகளிரணி செயலாளர் என்னுடைய ஆருயிர் சகோதரி திருமதி அப்பல்லோ குமரி விஜயகுமார் அவர்களே, இந்த மாநாட்டின் வெற்றிக்கு நான் நினைத்து பார்க்க முடியாத உழைப்பை தந்திட்டவர்களில் ஒருவரும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகழ் சுடரை உயர்த்தியவருமான நெல்லை மாவட்ட செயலாளர் என்னுடைய ஆருயிர் தம்பி சரவணன் அவர்களே, விரிவானம் போல நம்பிக்கை ஊட்டியிருக்கின்ற இந்த மாநாட்டு வாகை சூடுவதற்கு எல்லையற்ற உழைப்பினை தந்திருக்கின்ற மாநகர மாவட்ட செயலாளர், வரவேற்புரை வழங்கிய ஆருயிர் சகோதரர் தச்சை பெருமாள் அவர்களே, சூழ்கொண்ட மேகங்கள் மழை துளிகளை வாரி அடித்த போதும் கருத்திருக்கிற வானம், ஆனாலும் இந்த கருஞ்சட்டை படை தமிழ் இனத்தை காக்கும் என்று தந்தை பெரியாரினுடைய நிழலிலே உலவிய ஒரு குடும்பத்தில் கழகத்துக்கு வாய்த்திருக்கின்ற என் ஆருயிர் சகோதரன் தந்தை பெரியார் அவர்களினுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உரையாற்றிய வழக்கறிஞர் சுப்புரத்தினம் அவர்களே, எல்லை காவலன் என்று சொல்லி மகிழுகிற பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உரை நிகழ்த்திய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் குளித்துறை ஜெயராஜ் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு அல்லும் பகலும் உழைப்பினை தந்திட்டவர்களில் ஒருவரும்,
நன்றி சொல்லி மாளாது என் தோழர்களுக்கு என்பதனால் நான் பெயர்களை வரிசையாக விழிக்க இயலாவிடினும் அனைவருக்கும் இங்கே நன்றி சொல்லி எங்கள் நன்றிக்கு உரியவரான கண்ணியத்துக்குரிய நிஜாம் அவர்களே, மாநாட்டு தலைவரை முன்மொழிந்த என் ஆருயிர் தம்பி டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்களே, கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை கணேசமூர்த்தி அவர்களே, அரசியல் ஆலோசனை குழுவின் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மலர்மன்னன் அவர்களே, எரிமலையின் சீற்றமாக உரை நிகழ்த்த வல்லவனாயினும் எழுத்திலும் வித்தகனாக திகழ்கிற சரித்திர புகழ் வாய்ந்த மாநாட்டு தீர்மானங்களை உங்கள் முன்னாலே வைத்த